அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த விசுவாச வருடம் அவ்வளவு மோசமானதா? ஜூன் மாதம் முதல் அவ்வளவு உலகிலே கிரக நிலைகள் சிறப்பாக தோன்றவில்லை. இதை நானும் புதுசாக சொல்லலை. 800 வருடங்கள் முன்னால் அச்சுதானந்தர் என்பவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, 3 மாதங்கள் 4 மாதங்கள் பிறகு கடல்சார் யுத்தங்கள் நம் தேசத்துக்கு ஆரம்பிக்க போகுது. செவ்வாய் தசை முடிக்கும் பொழுது பெரிய யோகத்தை நாட்டுக்கு தந்துடும். ஜெயிக்கணும்னா நமக்கு முருகப்பெருமானுடைய அருள் தேவை. மிக முக்கியமான பரிகாரம் என்று சொன்னால் இது சீனர்கள்லாம் செய்யக்கூடியது. வேப்ப மரத்திற்கு அதிகமாக நீர் ஊற்றுங்கள். காரணம் என்னன்னா, அது உத்திரட்டாதியை குறிக்கக்கூடியது. இனி சனீஸ்வரர் உத்திரட்டாதிக்கு வருவதிலிருந்து தான் வாழ்க்கையிலே பரீட்சைகள். போகர் தண்டாயுதபாணியை செய்யும் பொழுது சொன்ன ஒரு மந்திரம், ஓம் முருகா நமஸ்தே நமஸ்தே மகாசக்தி பாணி. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம ஆதன் ஆன்மீகம் சேனல்ல நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு ஜோதிடத்துல புதுவிதமான கண்ணோட்டம் கொடுக்கக்கூடிய ஜோதிடர் பவானி ஆனந்த் சார் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். சிவசிவம் கேளுங்க சார். நம்ம இப்போ சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா உலகம் எங்கும் போர், பதற்றம், மக்கள் ஒரு பயத்திலே இருக்காங்க. நம்ம இந்தியாவாக இருக்கட்டும், வெளிநாடுகளாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே பிரச்சனை நிறைய இருக்குது. உயிர் சேதங்கள் அதிகமாக இருக்குது. இது ஏன் சார்? அதுவும் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்ததுலேருந்து தான் நிறைய கேள்விப்படுற மாதிரி இங்கே இந்தியாவில் இருக்கவங்களுக்கு தோணும். இந்த விசுவாச வருடம் அவ்வளவு மோசமானதா? அம்மா, இன்னும் ஒரு அற்புதமான கேள்வி. உலகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? நாம் ஒரு பிளேனில் ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு விமானத்தில். நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தோட மிக முக்கியமானது என்று சொல்லக்கூடியது விமானத்திலே பயணம் செய்பவர்களின் ஜாதகத்தை காட்டிலும் அந்த விமானியின் ஜாதகம்தான் பேசும். அதுபோல் உலகத்தின் செயல்பாடு எவ்வாறு இருக்கும் என்று தெரிந்து கொண்டால்தான் அதற்கு ஏற்ற வகையிலே நாம் திட்டமிட்டு கொள்ள இயலும். 2020 அனைவருமே ஏதோ ஒரு காலச்சூழலாலே ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற சூழலுக்கு தள்ளப்பட்டோம். என்னத்தான் என்ன ராசியாக இருந்தாலும் சரி, 12 ராசியில் யார் பிறந்திருந்தாலும் சரி, குரு மற்றும் கேது ஆகியவர்கள் தனுஷிலே சேர்ந்த ஒரு காலகட்டம். அப்போது குரு என்று சொல்லக்கூடியவர் பிராணன், மூச்சுக்காற்று. கேது என்று சொல்லக்கூடியவர் ஒரு கட்டுப்பாடு. அதற்கு நேர் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது மிதுனம். அது விமான பயணங்களை குறிக்கும். 3ஆம் இடம் என்பது நம் சுவாசத்தையும் குறிக்கக்கூடியது. ஏதோ ஒரு வகையிலே மக்கள் அச்சத்தினால் வீட்டிலே கட்டுண்டு கிடந்தோம். ஒரு மருத்துவ பேரிடர் என்றெல்லாம் சொன்னார்கள். அது சொல்லும் பொழுது என்னாச்சு, மக்களுடைய வாழ்க்கையின் தேடல் மாறிவிட்டது. அது வரைக்கும் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு ஜோதிடர்கிட்ட போனால் கூட தாத்தா பாட்டி பேர் என்ன, எங்கள் வீடு வடக்கால இருந்ததா தெற்கால இருந்ததான்லாம் கேட்பான். அதுக்கப்புறம் அதெல்லாம் கேட்குறத நிறுத்திட்டாங்க. ஐயா, ஒரு 10 ஆண்டு காலம் எங்கள் வாழ்க்கை எவ்வாறு இருக்கும், எங்களுக்கு ஓரளவு ஆரோக்கியம், ஓரளவு ஐஸ்வர்யம் என்ற அடிப்படை தேவைகள் தான் முக்கியம் என்பதை உணரத் துவங்கிவிட்டார்கள். அன்றன்று உணவு கிடைப்பதே இறைவனது அருள் என்பதும் உணரத் துவங்கினார்கள். அதே போல சமீபத்திலே குரு என்று சொல்லக்கூடியவர் ரிஷபத்திலே விற்றிருந்தார். எனினும் அங்கே சுக்கிரன் பரிவர்த்தனையாக இருந்தார். எங்கன்னா மீனத்தில் பரிவர்த்தனையில் இருந்தார். இருக்கும் பொழுது ஒரு 6 கிரக சேர்க்கை என்பது நடைபெற்றது. அப்பப்போ 6 கிரக சேர்க்கையெல்லாம் நடக்கிறது தானே, இப்போ என்ன விசேஷமா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 60 வருடங்களுக்கு ஒரு முறை கிட்டத்தட்ட எல்லா ஒரு கிரக சூழல்களும் அதே அமைப்புக்கு வருவது இயல்பே. எனினும் இதிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது நெப்டியூன், யுரேனஸ், புளூட்டோ என்று சொல்லுவார்கள். அருணன், வருணன், யமன் என்று சொல்லக்கூடியவை நெருப்பு ராசியிலும் காற்று ராசியிலும் நிற்கக்கூடிய காலகட்டத்தில். அப்போது நமக்கு சனீஸ்வரர் உத்திரட்டாதியிலிருந்து பூசத்திற்கு செல்வதற்குள் உலகத்தின் ஒரு செயல்பாடுகள் முற்றிலுமாக மாறத் துவங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இதை நானும் புதுசாக சொல்லலை. 800 வருடங்கள் முன்னால் அச்சுதானந்தர் என்பவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது அச்சுதானந்த போத்தி, பவிஷ்ய மல்லிகா அப்படின்லாம் நூல்கள் இருக்குது. அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இது போன்ற சூழல் ஏற்பட்டு சனீஸ்வரர் மீனத்திற்கு வரும்பொழுது, எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்களேன், சனீஸ்வரர் சர ராசி, உபயராசி, ஸ்திர ராசின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அப்போது இந்த சர ஸ்திர உபயத்திலே உபயத்திற்கு சனீஸ்வரர் வந்து அங்கே சனீஸ்வரரும் ராகுவும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டு, ஏன்னா இருவருமே சனீஸ்வரர் என்று சொல்லக்கூடியவர் ஒரு கருமை நிறத்தை குறிப்பவர். கருமை என்று சொன்னால் எல்லாவற்றையும் ஈர்க்கக்கூடிய தன்மை. அதே போல ஒரு குளுமை, அது ஒரு வாத தத்துவம், ஒரு வலி, ஒரு வேதனை, அனைத்தையும் குறிக்கக்கூடியது. சனீஸ்வரர் என்பவர் காலபுருஷ தத்துவத்திலே 10ஆம் இடம் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தையும் அதே போல் லாபத்தையும் குறிக்கிறவர். மனுஷன் முக்கியமாக எதை கேட்குறான்? நல்ல வேலை கிடைக்குங்களா சார், நல்ல பணம் கிடைக்குமா அப்படின்னு தான் கேட்குறான். அப்பொழுது இந்த சனீஸ்வரரும் ராகுவும் சேர்ந்து ஒரு கிரக யுத்தம் என்ற சூழல் ஏற்பட்டு விட்டால் அதற்கு 2 மாதங்கள் பிறகு குரு என்பவர் மிதுனத்திற்கு வந்து விடுவார். இந்த குரு என்று சொல்லப்பட்டவர் யானையை குறிப்பவர். யானை அப்படின்னு சொன்னால் பூமியிலே எந்த ஒரு பொருள் ஒரு மடங்கு வெயிட்டாக இருக்கோ, கிராவிடேஷனல் புவியீர்ப்பு, குரு என்ற கிரகத்திலே 2.4 மடங்கு அதிகம். அப்போது நீங்கள் பூமியில் வெறும் 60 கிலோ இருக்கீங்கன்னா நீங்கள் குருன்ற கிரகத்துக்கு போய் எடை போட்டு பார்த்தா 144 கிலோ இருப்பீங்க. அப்போது மிகுந்த எடை மிகுந்தது. ஒரு அறைக்குள்ளே ஒரு குருஜி வருகிறார் என்று சொன்னால் அனைவரையும் ஈர்த்து விடுகிறார். அதுதான் குருவோட தன்மை. அந்த குரு என்ற யானை மிதுனம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் ராசியான காற்று ராசி, கம்யூனிகேஷனை குறிக்கக்கூடியது. 3ஆம் இடம் என்பது கம்யூனிகேஷன், அதாவது பேசுவது, எழுதுவது போன்றவற்றை குறிக்கக்கூடியது, மீடியாவை குறிக்கக்கூடியது. 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது வங்கித்துறையை குறிக்கக்கூடியதும் புதனின் கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடியது தான் காலபுருஷ தத்துவத்திலே கன்னியா ராசி. அப்போது குரு வெகு வேகமாக, அதிச்சாரம்னு சொல்லுவோம், ஒரு யானை ஃபாஸ்ட்டாக ஓடுது, புல்லு தர மேலே ஓடப்போகுது, புல்லு அதனால செத்து போயிடாது, மீண்டும் துளிர்க்கும். ஆனால் அந்த வலியும் வேதனையும் புல்லுக்கு தான் தெரியும். அப்போது மிதுனம் என்று சொல்லக்கூடிய ராசியிலே வெகு வேகமாக அந்த குரு என்ற யானை பிரவேசம் செய்கிறது. செய்து அது அங்கே இருந்து மீண்டும் கடகத்திற்குள் சென்று மீண்டும் தன் ராசிக்கே வந்துடும். அப்போது குரு என்று சொல்லக்கூடியது அமெரிக்காவையும் குறிக்கும். எது அளவில் பெரியதோ அதை குறிக்கக்கூடியது குரு. அதே போல குரு என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு ஒரு ஆர்மி கமாண்டரையும் குறிக்கக்கூடியது. இதிலே உலகத் தலைவர்கள் என்று சொன்னால் ரஷ்ய அதிபர் புதினுக்கு சிலர் மிதுன ராசி என்று சொல்கிறார்கள். அதே போல நமது மதிப்பிற்குரிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு விருட்சிக ராசி என்று சொல்கிறார்கள். பெரும்பான்மையாக பார்த்தால் உலகத்திலே இருக்கக்கூடிய தலைவர்கள் பலருக்கும் மிதுன ராசி அல்லது விருட்சிக ராசியாகத்தான் இருக்கும். அப்போ மிதுன ராசி விருட்சிக ராசி எனும் பொழுது வரக்கூடிய குரு பயிற்சி என்பது சற்று சாதகமாக இல்லை. உடனே இதுக்காக எல்லா ராசிக்காரங்களும் பயந்துராதீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஐயோ என் ராசிக்கு பிரச்சனை வந்துருச்சா அப்படின்னா, ராசிக்கு பிரச்சனையே வரலைன்னா கடைசி வரைக்கும் வீட்டிலேயே தூங்கிட்டே தான் இருக்க போகிறோம். எலான் மஸ்குக்கு சிக்கல் வரவே தான் வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலே முன்னேறினார். எப்போவுமே சொல்லுவேன், தோஷமான ஜாதகம் தான் நல்லது, அவர்களால் சமுதாயத்திற்கு ஏதோ ஒரு நன்மை ஏற்படும் என்று அர்த்தம். அப்போது தெரிஞ்சுக்கணும், கடகத்திற்கு அது 12ஆம் இடம், எது மிதுனம் என்று சொல்லக்கூடியது. நம் தாய் திருநாடு என்பது ரிஷப லக்னம், கடக ராசி. அப்போது கடக ராசி என்பதில் செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி வரப்போகிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை, அதாவது செவ்வாய் மிதுனத்தில் இருக்கார், அடுத்தது கடகத்துக்கு நீச்ச வீட்டுக்கு செல்ல போகிறார். மிதுனம் கடகம் என்றால் நீச்சம், அதாவது குழியில் விழுந்துட்டார் மிஸ்டர் செவ்வாய். ஆனால் குழியில் விழுந்தவன் கூட அடுத்தது எந்திரிச்சிருவான். குழியில் விழப்போகிறவன், அப்போது பள்ளத்திலே விழப்போகிறவன் மிதுனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், அதுபோல் ஒரு கிரிட்டிக்கலான செவ்வாய். அப்போது இந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கடகத்திற்கு சென்று மீண்டும் மிதுனத்துக்கு வரும். இது பேர் சுஷுப்தி அவஸ்தா அப்படின்னு பேர். அப்போது இன்னும் 3 மாதங்கள் 4 மாதங்கள் பிறகு சிம்மத்திற்கு செவ்வாய் வந்துவிடும். முழு பலத்துடன் சிம்மத்தில் இருக்கும், நட்பு வீடு. அங்கே இருந்து அது
சனீஸ்வரரை 8ஆம் பார்வையாக பார்த்துவிடும். எங்கே? மீனத்தில் இருக்கக்கூடிய கடல்சார் யுத்தங்கள் போன்றவற்றை அது குறிக்கும். அதே போல அங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் என்பது ராகுவையும் பார்க்கும் 7ஆம் பார்வையா. செவ்வாய் என்பது நெருப்பு, ராகு என்பது பாம்பு. அப்போ நெருப்பு தான் ஜெயிக்கும். இருந்தாலும் இப்பொழுது கடகம் என்பது நீர் ராசி, அதுக்குள் இருக்கக்கூடிய நெருப்பு அமைதியாக இருக்கும். நீங்கள் கடலில் போகிறீங்கன்னா அங்கே கடலுக்குள்ளேயும் பூகம்பம் இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது சமயம் வரும்போது இந்த சூழலிலே நான் சொல்லுவதைப் போல அடுத்ததாக நம் தேசத்துக்கு ஆரம்பிக்கப் போவது செவ்வாய் தசை. 7 வருஷம் நிற்கும். இந்த 7 வருஷம் அக்டோபர்லேருந்து இருக்கும் பொழுது ஒவ்வொரு தசா புத்திக்கும் ஒரு அஜெண்டா உண்டு. சனீஸ்வரர் தசா வந்துவிட்டால் நீங்கள் சனீஸ்வரரின் தயாள குணத்தை பெற வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், தவம் செய்ய வேண்டும்னு உங்களை கூட்டிகிட்டு போகும். குரு தசை வந்தால் உங்களையே குருவாக மாற்றிடும். அப்போது அந்த தசா புத்திக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்குது. உங்கள் கிளாஸ்க்கு ஒரு டீச்சர் வராரு, சயின்ஸ் டீச்சர் சயின்ஸ் பாடத்தை எடுத்தே தான் தீர்வார். மேக்ஸ் டீச்சர் உங்களுக்கு கணக்கு பிடிக்குதோ இல்லையோ சொல்லி தந்தே தான் தீர்வார். ஒவ்வொரு தசா புத்திக்கும் ஒரு அஜெண்டா, அதாவது அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. செவ்வாய் திசை என்பது மக்களிடம் ஒரு கட்டுப்பாட்டை, ஏன்னா இராணுவ கட்டுப்பாடு, அதே போல் காவல்துறையும் ஒரு கட்டுப்பாட்டை குறிக்கக்கூடியது. அதே போல் அண்ணன் என்று சொல்லக்கூடியவும் ஒரு கட்டுப்பாட்டை குறிக்கக்கூடியவர். செவ்வாய் இதுக்கெல்லாம் ஒரு காரகத்துவம். அப்போது வாழ்க்கையில் ஒரு டிசிப்ளின். செவ்வாய் தோஷம்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. அந்த செவ்வாய் தோஷம் இருக்கிற பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கும், டைமிங் சென்ஸ் இருக்கும். நம்மக்கிட்ட சராசரியாக அந்த டைமிங் சென்ஸ் இருக்காது. அப்போது அதுபோல் ஒரு பஞ்சுவாலிட்டி இருக்கக்கூடியது, ஒரு நேரம் தவறாமையை நாட்டு மக்களுக்கு போதிக்கும் ஒரு வாழ்க்கையிலே செவ்வாய் தசை முடிக்கும் பொழுது பெரிய யோகத்தை நாட்டுக்கு தந்துடும். ஆனால் எந்த ஒரு தசாபுத்தியும் ஆரம்பத்திலே சிக்கலை தர துவங்கினால் இறுதியில் முடிக்கும் பொழுது பெரும் நன்மையை தரும். தற்பொழுது வரப்போகிறது செவ்வாய் திசை. செவ்வாய் திசையிலே நாம் மக்கள் என்ன செய்ய வேண்டும்? 2 விஷயம் இருக்குது. ஏன்னா காலபுருஷ தத்துவத்திலே சிம்மத்திற்கு கேது வருகிறது. எப்பெல்லாம் சிம்மம் என்று சொல்லக்கூடியது 5ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் பதவியை குறிக்கக்கூடியது. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு அப்படின்னு வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி பதவியில் இருக்கிறவன் எவனும் சரியாக சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான், அந்த பதவின்ற நாற்காலியை பிடிச்சிக்கிட்டு இருந்து தான் ஆகணும். அப்போது அங்கே கேது என்று சொல்லக்கூடியது விஷமற்ற பாம்பு. அது வறுமையை தவிர விஷம் அற்றது என்று சொன்னோமே தவிர ஒரு அச்சத்தை தந்துவிட்டுத்தான் செல்கிறது. அப்பொழுது பதவியில் உள்ளவர்களுக்கு சில நிர்வாக சிக்கல்களை தரக்கூடும். அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி. சிம்மத்துக்கு கேது வந்தால் ஒரு ரிசல்ட்டு. கும்பம் என்பது லாபஸ்தானம், தனஸ்தானம். பங்குச்சந்தையில் பணத்தை போடுறோம், லாபம் வரணும் தானே பணத்தை போடுறோம். வியாபாரம் செய்கிறோம், லாபம் வர வேண்டும் என்பதால் தான் முதலீடு செய்கிறோம். கும்பத்திற்கு ராகு வரும் பொழுது என்ன ஆகும்? கும்பம்னா ஒரு பானைன்னு அர்த்தம். அந்த பானை ராகுவால் ஆட்சி செய்யப்படக்கூடிய பானை. அங்கே பானைக்குள்ளே எதை போட்டாலும் கீழே பானையில் காலி, அந்த தண்ணியெல்லாம் மீனத்துக்கு ஓடி போயிடும். இப்பொழுது மக்கள் முருகனின் அருள் பெற வேண்டிய ஒரு காலகட்டம். ஏனென்று சொன்னால் செவ்வாய் என்று சொன்னாலே அனைவரும் அறிவது இது முருகனது ஒரு ஆளுமைக்கு உட்பட்டது என்பது. செவ்வாய் என்பது நிலத்துக்கான காரகத்துவம். செவ்வாய்க்கு அங்காரகன் என்றும் ஒரு பெயர் உண்டு. அங்கத்துக்கு காரகன். உடம்பு முதல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்கும் அவன்தான் காரகன். எனவே செவ்வாய் திசையிலே ஆங்காங்கு வீட்டிலே, இல்லத்திலே, உள்ளத்திலே முதல்ல எங்கே முருகனை தேட வேண்டும் என்று சொன்னால் முத்துசுவாமி தீட்சிதர் என்று ஒரு மகான் இருந்தார். இந்த முத்துசுவாமி தீட்சிதருக்கு சங்கீத மும்மூர்த்திகளிலே முருகப்பெருமானே நேரடியாக வந்து கல்கண்டை வாயிலே தந்து திருத்தணி மலையிலே என் மந்திரத்தை ஓது என்று சொல்லி பாடல்களை எழுதிவர். நாமளா பாட்டு எழுதுறது வேற, முருகப்பெருமானே வந்து ஒருவருக்கு கல்கண்டை கொடுத்து என்னை பற்றி போற்றி பாடுகன்னு அருணகிரிநாத பெருமானை போல சொன்னவர் யார் என்று சொன்னால் முத்துசுவாமி தீட்சிதர். இந்த முத்துசுவாமி தீட்சிதர் என்பவர் சொன்னார், அவருடைய பாடல் எல்லாம் ஒரு ட்ரெண்ட் இருக்கும். ஓம் குரு குஹாய நமக, குரு குஹன். அப்போ அந்த முருகப்பெருமான், முத்துக்குமரன், வடிவேலன், சண்முகன், குஹன், கந்தன், கடம்பன், கார்த்திகேயன் எங்கே இருக்கிறான்? உங்கள் இதயத்தில் இருக்கிறான், என் இதயத்தில் இருக்கிறான். அப்போது முதல்ல எங்கே நாடணும்? நமக்குள்ள நாடணும், நம்முள் தேட வேண்டும். இது ஏன் என்று சொன்னால் நான் கூறிய காலகட்டங்களால் தான். உதாரணமாக சிம்மம், உங்களுக்கு இப்போ அர்த்தாஷ்டமம், அது இதுக்கு மீனத்துக்கு வந்துட்டார். அப்போ என்னாகும்? தனுசுக்கு அர்த்தாஷ்டமம், சிம்மத்துக்கு கண்டகம். சொல்லும்போது எனக்கே தடுமாறுது பார்த்தீங்களா? அதுதான் சனீஸ்வரர்.
நாவிலே நின்று நற்துணையாக பாடக்கூடிய சரஸ்வதியின் அருள் பெற்றாலும் சனீஸ்வரர் என்றால் எல்லாருக்குமே ஒரு ஆட்டம்தான். இந்த சனீஸ்வரரை காட்டிலும் அதை ஒரு லெவலில் ஜெயிக்கணும்னா நமக்கு முருகப்பெருமானுடைய அருள் தேவை. ஏன் தேவை அப்படின்னு சொன்னால், சனீஸ்வரர் என்பவர் எண்ணெயை குறிக்கக்கூடியவர். ஒரு விதையில் இருந்து இந்த எண்ணெயை எடுத்து விடுகிறார்கள். எவ்வளோ கஷ்டப்படுது. அந்த எண்ணெய் எதுக்காக பயன்படுது? விளக்கேற்ற நெருப்பிற்கு ஜோதியாக பயன்படுகிறது. முருகப்பெருமான் கை கால் வலி வாதம் வந்தால் அப்படியே சுருண்டு படுத்துக்கிறோம். அதற்கும் ஒரு வெப்பத்தை வச்சு தான் இது பண்ணுறான். அந்த வெப்பமும் முருகன் தான். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ரிஷபம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கும் 7.5 சனியின் தன்மையெல்லாம் வந்துருச்சு. அப்போ நம்மளால் இந்த ஒரு 2025லேருந்து 2032க்குள்ளே ஏதோ ஒரு வகையிலே காலத்தின் உதவி நமக்கு தேவைப்படுகிறது. இந்த காலத்திரைய போதித்தன் பிரம்மா என்று சொல்லக்கூடியவனும் கூட நமக்கு முருகப்பெருமானின் பதம் பணிந்தே அருளுகிறார். இப்போ என்ன செய்யணும்? நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் முருகனை மனதார நினைக்க வேண்டும், இதயத்திலே நினைக்க வேண்டும். 1. 2வது, முத்துசுவாமி தீட்சிதரின் கீர்த்திகள் அப்படின்னு போட்டால், கிருத்தீசன் போட்டால் வந்துடும் யூடியூப்பில். இப்போ தான் வேலை ரொம்ப சுலபமாகிடுது. செல்ஃபோன்லேயே எல்லாம் வந்துடுது. காலையும் மாலையும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ முத்துசுவாமி தீட்சிதரின் கிருத்தீஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த நவகிரக பாடல்கள் வரும். ஒரு கல்கண்டை முன்னாடி வச்சு நீங்களே முருகனை மனசுக்குள்ளே நினச்சிட்டு சாப்பிடுங்க. கல்கண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம் அனுமதிக்குமேனால் சாப்பிடுங்க, இல்லைன்னா சாப்பிடாதீங்க. இன்னொன்று மிக முக்கியமான பரிகாரம் என்று சொன்னால் நடைப்பயிற்சி. இது சீனர்கள்லாம் செய்யக்கூடியது, பௌத்தர்கள் செய்யக்கூடியது. எதற்காக என்று சொன்னால், ஏற்கனவே சொன்னேன், மண் தத்துவம் என்று சொல்லக்கூடியது. பௌமன் என்றும் பெயர். முருகனுக்கு பௌமன் என்று பெயர். பூமி புத்திராய என்றெல்லாம் சொல்வோம். குஜன் என்று சொல்லுவோம். நடக்கும் பொழுது கால் என்பது சனீஸ்வரரின் தத்துவம். அதுவும் வேகமாக நடக்கக்கூடாது. எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, நடக்கும் பொழுது இந்த வீட்டிலே கூட மெதுவாக ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லோ வாக்கிங் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அந்த ஸ்லோ வாக்கிங், அடிமேல் அடி வைத்து அப்படியே கோயிலை சுற்றுற மாதிரி முருகப்பெருமானை மனதார மனதில் உள்வாங்கிக் கொண்டு உங்களுக்கு தெரிந்த இனிமையான எளிமையான முருகன் மந்திரங்களை சொல்லிக்கொண்டு நடந்து பாருங்கள். இதுவும் பெரிய பரிகாரம்தான். அதாவது உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சொல்லுவதைப் போல, புறத்திலே தேடுவதை விட அகத்திலே தேடியதால் தான் அவருக்கு பெயர் அகத்தீசன்னு பேர். அப்போ வரக்கூடிய காலத்திலே கலிக்காலம் கரிக்காலம் ஆக கண்டேன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இனி விஸ்வவாசு முதல் அனந்தன் என்று சொல்லக்கூடிய ஆண்டு வரும் வரை, அது 2035 வரும். ஒவ்வொரு படியாக உலகெங்குமே சோதனைகள் தோன்றலாம். அடுத்த 10 வருஷம் இப்படி யோசிச்சு பாருங்களேன். நாம் மருத்துவ பேரிடர் 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. கண்ணை மூடி கண்ணை திறந்து எல்லாரும் நல்லா தான் இருக்கும். இன்னும் ஒரு 10 வருஷம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ஓடி போயிடும். பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் 10 இயர்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் 10 இயர்ஸ். என்ன மாதிரி எல்லாம் சூழ்நிலைகள் வரலாம்? இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிற்கு கடன் வாங்கி படிக்க போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், கல்வி என்ற நமது புரிதல் இந்த 10 ஆண்டுகளில் மாறுவதற்கு மிக அதிகமான வாய்ப்பு உண்டு. காரணம் என்னன்னா, குரு மிதுனத்துக்கு வந்துட்டார்னா அங்கிருந்து 9ஆம் பார்வையாக ராகுவை பார்ப்பார். ராகுவை பார்க்கும் பொழுது பணம் என்று சொல்கின்றோம். இப்போவே டிஜிட்டல் கரன்சின்னு அதிகமாக வர ஆரம்பிச்சாச்சு. பேப்பர் பணத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன் ஓடிட்டுருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் டிஜிட்டல் கரன்சி அதிகமாகலாம். அதே போல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஏஐ என்பதும் வெகு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு வரும்பொழுது இன்னும் அதிகமாகி விடலாம். இப்போ வாழ்க்கையின் புரிதல்கள் மாறத் துவங்கும் பொழுது விவசாயத்தின் மதிப்பு கூடிவிடலாம். யார் யாரெல்லாம் விவசாயம் இருக்கோ விவசாயம்லாம் செய்யுங்க. வீட்டில் 4-5 மரத்தை வளர்த்துருங்க, செடி கொடிகளை வளங்க. என்னையா மரத்தை வளர்த்தா வாஸ்து ஆகாதுன்றானே, அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் பொள்ளாச்சி பக்கம் போங்க, அவன் தோட்டத்தில் 10 மரம் இருக்கும். தென்னை மரம், வேப்ப மரம், எல்லா மரமும் இருக்கும். நல்ல காசு மேலே காசு தான். யோசிக்கவே வேண்டாம். என் தோட்டத்தில் கூட நிறைய மரம் இருக்குது. அதனால் மரமெல்லாம் எல்லா மரத்தையும் நெட்டு விளங்க. முக்கியமாக சொல்கின்றேன், வேப்ப மரத்திற்கு அதிகமாக நீர் ஊற்றுங்கள். காரணம் என்னென்னா, அது உத்திரட்டாதியை குறிக்கக்கூடியது. இனி சனீஸ்வரர் உத்திரட்டாதிக்கு வருவதிலிருந்து தான் வாழ்க்கையிலே பரீட்சைகள் உலகெங்கும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்று சொல்லியுள்ளேன். ஆங்காங்கே வேம்பை பார்த்தால் வேம்பிற்கு ஒரு தண்ணீரை ஊற்றி விடுங்கள். அம்மா, இது வரைக்கும் ஏதாவது மரத்தை வெட்டி ஏதாவது பாவம் பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிடுங்க. செவ்வாய் என்பது மண் சார்ந்தது.
நாம் பூமியில் எல்லா குப்பையும் கொட்டி அதுவே ஒரு பெரிய ஒரு பாவத்தை பண்ணிட்டோம். அனுதினமும் காலை எழுந்திருக்கும் பொழுது பூமியிற்கு ஏதேனும் தீங்கு விளைவித்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு நல்லதை செய்யுங்கன்னு பூமி மாதா கிட்டேயும் ஒரு சாரி கேட்டு வச்சிருங்க. திருப்பியும் தப்பு பண்ணாமல் இருக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் கேட்டு வச்சிருங்க. ஏனென்றால் இந்த 7 ஆண்டுகளில் குறிப்பாக இந்த வருடமே ஜூன் மாதம் முதல் அவ்வளவு உலகிலே கிரகநிலைகள் சிறப்பாக தோன்றவில்லை. 2026, 27 முதல் சற்று பொருளாதார தள்ளாட்டங்களும் உலகெங்குமே வரலாம். வந்தாலும் கவலை வேண்டாம். 2030, 31 சனீஸ்வரர் ரோஹிணி நட்சத்திரத்தை கடந்த பிறகு, இதுவும் என்னென்னா தசாவதார ஸ்தோத்திரம்னு ஒரு இது இருக்கும். அந்த பாடலில் டைம் ட்ராவல் பற்றியெல்லாம் சொல்லியிருப்பார். அந்த காலத்தில் எப்படி காலத்தை கடந்து சென்றேன் வந்தேன் அப்படின்லாம் ஒரு தசரத மகாராஜா எழுதி வச்சிருப்பார் ஒரு பாட்டில். அந்த பாட்டில் என்ன சொல்லியிருப்பார்னா, ஏதேனும் சூழ்நிலைகள் இப்படி ரோஹிணி நட்சத்திரத்தை கடக்கும் பொழுது வந்தால், இப்போ தெரிஞ்சுக்கோங்க, ஏதேனும் சனீஸ்வரர் ரோஹிணி நட்சத்திரத்தை 2030, 31 இந்த மாதிரிலாம் வரும். அப்போ அவர் அந்த பாடலை இது பண்ணும்போது சனீஸ்வரர் சொன்னாராம், யாரெல்லாம் மரம் நடுகிறார்களோ, இயற்கையை மதிக்கிறார்களோ, வீட்டை தூய்மையாக வைத்திருக்கிறார்களோ, குப்பை கூட்டெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா ராகுவோட பாதிப்பு அதிகமாக இருங்க. வேறு ஒன்றும் இல்லை. ராகுன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வீடை குப்பையாக வச்சுருந்தீங்கன்னா அன்றைக்கே மிதிப்பார். அதுதான் ராகு. பரிகாரம் என்ன? வீட்டை தூய்மையாக வைத்துக்கொள்வது, வீட்டிலே எந்த சண்டை சச்சரவும் போடாமல் இருக்கிறது, அதே போல் பெரியவங்களை மதிக்கிறது. இவ்வளோதான் பரிகாரம். இதை மட்டும் பண்ணி வீட்டை நீட்டாக வச்சுருந்து நிறைய மரங்கள்லாம் நட்டு இயற்கையை பேணி காத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 7 வருஷம் எந்த பிரச்சனையும் வராது. இதுதான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா. மந்திரம் என்று சொன்னால் பவானி ஆனந்தனா உடனே எல்லாருக்கும் தெரியும் ஒரு மந்திரத்தை சொல்லுவார் என்று. ஆமாம், அகத்திய பெருமான் தேரையருக்கு அருளிய மந்திரம். முதல்ல ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே ஷண்முகனே சடாக்ஷரணே என் வாக்கினிலும் நினைவினிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாஹா. மீண்டும் மற்றொரு மந்திரம் என்னன்னா, போகர் தண்டாயுதபாணியை செய்யும் பொழுது சொன்ன ஒரு மந்திரம். ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா நமஸ்தே நமஸ்தே மகாசக்தி பாணி நமஸ்தே நமஸ்தே லசத்வஜ்ரபாணி நமஸ்தே நமஸ்தே கடின்யாஸ்தபாணி நமஸ்தே நமஸ்தே ஷோடாபீஷ்டபாணி. ஓம் முருகா அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும். தினமும் உலகத்திலே அன்பும் அருளும் நிலைக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். ஆங்காங்கே மரங்களை நடுங்கள், வீட்டை தூய்மையாக வைத்திருங்கள். இதுதான் ராகுவிற்கு மற்றும் இப்பொழுது சொன்னேனே இந்த கிரக நிலைகளுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக அமையும். சிவசிவ. கண்டிப்பாக சார். அதாவது எப்போவுமே நான் சொல்கிறது தான், வேற ஒரு கோணத்தில் ஜோதிடத்தை அணுகக்கூடியவர் நீங்கள். இன்றைக்கி அடுத்த 10 வருடத்துக்கான பலன் சொல்லியிருக்கீங்க. எங்களுடைய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றிம்மா. சிவசிவா.